லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து பிகினரா இருந்து நீங்க எப்படி உங்க டேங்க் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு வீடியோஸ் போட்டுருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அந்த ஃபெர்டிலைசர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன டைம்ல யூஸ் பண்ணணும், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு FNB Aquatics பள்ளிக்கரணை. நீங்க இன்னைக்கு ஒரு சாயில் போட்டு ஒரு பிளான்டேஷன் டேங்க் நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்க எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்க தேவையில்லை. 1 மந்த்ல இருந்து 2 மந்த் இன்டர்வல்ல எந்த ஃபெர்டிலைசரும் தர தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி சாயில வந்து நியூட்ரியன்ட் இருக்கு, அது கன்சியூம் பண்ணி பிளான்ஸ் வந்து குரோ ஆகும். இல்லை நீங்க பிளான்ஸ்க்கு வந்து ஃபெர்டிலைசர் டே 1ல கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க பிளான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸஸா இருக்கிற நியூட்ரியன்ட் வந்து அது ஆல்கிவா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால வந்து 1 மந்த்ல இருந்து 2 மந்த்க்குள்ள ஃபெர்டிலைசர் எதுவுமே தேவையில்லை. டிபெண்ட்ஸ், உங்களோட பிளான்ஸ் வந்து எதனா ஒரு ஹோல்ஸ் இருக்கு, இல்லை வேற எதனா வந்து க்ரோத் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்கீப்பர்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க டோசிங் ஸ்டார்ட் பண்றது நல்லதா இருக்கும். சரி, இந்த ஃபெர்டிலைசர் வந்து எப்படி வந்து டேங்க்ல கொடுக்கறது, டோஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். எந்த டைம்ல கொடுக்கறது டோசிங், எந்த டைம்ல டோசிங் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ காமனா வந்து பிளான்டேஷன் டேங்க்ல எப்போ ஃபெர்டிலைசர் டோசிங் பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட லைட் வந்து சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு அப்புறம் தான் நம்ம டோசிங் கொடுப்போம். ஏன்னா வந்து லைட் இருந்தால் மட்டும் தான் அது வந்து ஃபுட் சோர்ஸ்க்கு வந்து ரெடி ஆகும் பிளான்ட்ஸ். ஸோ லைட் இல்லாமல் வந்து பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ எப்பவுமே லைட் ஆன் பண்ணிட்டு பின்னாடியே வந்து நீங்க ஃபெர்டிலைசர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அக்வேரியம் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்க சேனல் மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க.